பிலிப்பியர் 4:13, நியாயாதிபதிகள் 6:14. பிலிப்பியர் 4:13, நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பேசுகிறவர், இப்பொழுதும் நீர் பேசுகிற நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை இதுவரை மகிமைப்படுத்த உயர்த்த வைத்த தெய்வம் இப்போதும் தெய்வ சமுதிர நீர் எங்களோடு இடைப்படுகிற நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்களுக்கு உபதேசிக்கும், ஒவ்வொரு சொற்களும் எங்களை உயிர்ப்பிக்கும். கர்த்தாவே, உம்முடைய வசனங்கள் எங்களோடு ஏற்படட்டும். வெறுமையாக இருந்த எங்களை சத்தியத்தால் நிரப்பி அனுப்பும். இன்று நாள் கேட்கிற சத்தியம் எங்களுக்கும் கடன் செல்கிற பாதையிலும் அநேகரை புதுப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், எல்லாவற்றையும் செய்ய பலன் தரட்டும். பரிசுத்த உதேசி மந்தாரங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துப்படும். கேட்கிற பிள்ளைகள் சொல்லுகிற அடிமை பலப்படுத்து, பயன்படுத்து. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டை வார்த்தை வாசித்தோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டுடைய சமூகத்தில் பக்தன் பவுல் அவர் நியாயப்பிரமாணத்தின் பலத்தோடு இருந்தார். ஒரு சில காரியங்களை அவருடைய பலத்தால் செய்தார். ஆனால் கர்த்தர் அவரை பலப்படுத்தின பொழுது, கிறிஸ்து அவரை பலப்படுத்தின பொழுது பாடுகளை அனுபவிக்கும் பலனை பெற்றுக்கொண்டார். உலகம் முழுவதும் சுவிசேஷம் செல்லும்படி பயன்படவும் பலனை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பவுலை கொண்டு கர்த்தர் செய்தார், செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆண்டு சமுதிரம் இந்த நாள் ஒரு வசனம் வாசித்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. நியாயாதிபதிகள் 6:14 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது, இந்த கிதியோனுக்கு இயற்கையாகவே பலன் உண்டு என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு. அப்போ அவனுக்கு கிதியோனுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. அதுக்கடுத்து ஆண்டு சொல்றாரு, உன்னை அனுப்புகிறேன், நீ போன்றார். உனக்கு இருக்கிற இந்த பலன், கிதியோனுக்கு பலன் இருந்துச்சு. அந்த பலனை வச்சு கிதியோன் கிரியைகளை நடப்பித்தான். அதுக்கடுத்து கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தி கிரியைகளை நடப்பித்தார். நமக்கு 4:13 பிலிப்பியர் என்ன சொல்லுது? பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது என்கிட்ட ஏற்கனவே சம்திங் இருக்குது, இதை வச்சு என் கையினால் கொஞ்சம் செய்ய முடியும். அதுக்கடுத்து கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற பொழுது எல்லாவற்றையுமே நான் செஞ்சிருவேன். அல்லேலூயா. இப்போ கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். கிதியோன் அவனுக்கு பலத்தை வச்சு என்ன செஞ்சான்? தம்பிகள் சொல்லுங்க. அவனுக்கு பலத்தை வச்சு என்ன செஞ்சான்? கிதியோன் சண்டே கிளாஸ்க்கு அதை கேட்டிருப்பீங்கல்ல. கிதியோன் செஞ்ச காரியம் என்ன? சரி, மக்கள் சொல்லுங்க. என்ன செஞ்சான்? அவனுக்கு இருக்கிற பலத்தை கொண்டு அவன் என்ன செய்யறான்? இப்போ இந்த சுச்சுவேஷன் முதல்ல பார்த்துங்க. இந்த கிதியோனுடைய கால சூழ்நிலை பார்த்துங்க. கிதியோன் காலத்தில் மீதியானியர் இந்த இஸ்ரவேலரை ஆண்டார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்தை மீதியான் தேசத்தார் ஆண்டார்கள். காரணம் என்ன? 1 வசனம் 6 சொல்லுது, இவங்க கர்த்தருக்கு பொல்லாப்பு செஞ்சதுனால கர்த்தர் இவங்களை என்ன செஞ்சாங்க? மீதியான கையில் ஒப்பு கொடுத்துட்டார்.
அப்போ மீதியான்களை ஒப்பு கொடுத்துட்டா இப்போ மீதியான கை ஓங்கிருச்சு, இஸ்ரவேல் கை தாழ்ந்து போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 144 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 14 வசனம். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இந்த வசனம் வாசிக்கிறீங்கல்ல, அடுத்த வசனம் வாசிக்கிறீங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நல்லா கவனித்து வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு மறைபொருளை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் சொல்லப்படுது சத்துரு உட்புகுதல் குடியோடி போகுதல் இருக்காது. அதுக்கடுத்து இவங்க யாரா? இவங்க சீர் பெற்ற ஜனங்கள், சீராய் வாழ்கிற ஜனங்கள், அதாவது சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற ஜனங்கள், சத்தியத்தின் வாழ்கிற ஜனங்கள், அவர்கள் சீரை பெற்ற ஜனங்கள். இவர்களுக்குள்ள சத்துரு நினைச்ச முடியாது, உள்ள புக முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள சத்தியம் இருந்தாலும் ஒரு பிசாசுக்குள்ள புக முடியாது. ஒரு தேசத்தில் சத்தியம் இருந்தாலும் சத்துருக்கள் உட்புக முடியாது. ஆமென். அதுக்கடுத்து குடி ஓடி போகுதல் இராது. இந்த கிதியோடைய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? 2 வசனம் வாசிங்க, 6:2 வாசிங்க. அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இந்த வார்த்தையை கவனித்து பார்க்கணும். ஏங்க, இவங்க போய் மலைகளையும் குகைகளையும் குடியிருக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். கட்டாத வீடு, ஆமாம், நடாத திராட்சை தோட்டம் எல்லாம் அனுபவிக்க கொண்டு வந்தார். ஆனால் இவங்க எதுக்கு ஓடிட்டாங்க? சத்துரு உட்புகுந்ததுனால எங்கே போயிருக்காங்க? வசனம் என்ன சொல்லுது? கெபிகளிலும் மலைகளில் மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் பாதுகாப்பான ஸ்தலங்களிலும் இவங்க நினச்சினாங்க. அங்கே போய் அங்கே தான் எங்களுக்கு ஷெல்டர், அடைக்கலம் சொல்லி ஆக்கி கொண்டார். அப்போ என்னாச்சு? குடி ஓடி போகுதல் இராது, சீர் பெற்ற ஜனங்கள். ஆனால் இங்கே சீர்லாத ஜனங்கள், இவங்க கர்த்தருக்கு பொல்லாப்பு செஞ்சதுனால சீர்கட்டு போனாங்க. சீர்கட்டு போன ஜனங்கள் குடியோடி போயிட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாக்கியம் பெற்ற ஜனங்கள் பாக்கியம் மற்ற ஜனங்களாக போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த சத்தியத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். சத்தியத்தை எடுத்து போட்டுட்டு, நல்ல விதையை எடுத்து போட்டுட்டு பிசாசு சில விதையை போட்டு விட்டானா இப்போ நான் சீர்கட்டு போயிடுவேன், பொல்லாங்க நான் போயிடுவேன். அப்போது நான் குடி ஓடி போகுதல் குடியோடு நான் ஓடி போயிடுவேன். கவனிக்கிறீங்களா? வேண்டாம், இந்த காரியம் நமக்கு நடக்க வேண்டாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது இஸ்ரவேலரை கானான் தேசத்தில் கொண்டு குடியேற்றுன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து வந்து குடியேற்றினா, இந்த ஜனங்கள் பொல்லாப்பு செஞ்சதுனால கர்த்தர் மீதியானின் கையில் அவரை ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள் சீரை பெற்ற ஜனமாகவே கடைசி வரைக்கும் இருக்கணும். சீராய் நடக்கிற ஜனமாக இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, சகலமும் நல் ஒழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டோம். ஒவ்வொன்றிலும் ஆர்டர் இருக்கணும். ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய வழி நடத்தல் என்ன சொல்கிறாரோ அதன்படி ஒழுங்கும் கிரமமாய் நம்ம செயல்படணும். ஒழுக்கத்தை விட்டுட்டோமா நம்ம குடி ஓடி போவதற்குள்ளே வந்துட்டோம்னு அர்த்தம். மீதியானிய கைக்குள்ளே நம்ம கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஒழுங்கும் கிரமமும் வேண்டும். தேவ சமூகத்தில் ஆணுடைய பிள்ளைகள் எந்த ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி, எந்த ஒரு படிக்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனாலும் சரி, எல்லாவற்றிலும் என்ன செய்கிறாங்க? கரெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து எல்லோரும் என்ன செய்யறாங்க? விரும்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன தரம் பார்த்திங்கன்னா அந்த டியூ ஃபார்ம் கட்டுற போது ஏஞ்சலுக்கு அந்த 6 மாதத்துக்கு ஒரு டியூ ஃபார்ம் கட்டணும். அதில் லேட் ஃபீஸ்ன்னு சொல்லி 50 ரூபா போட்டு கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு போய் யார்ட்டி கேட்டால் லேட்டாக வந்திருக்கு, அதனால லேட்டாக வந்திருக்கு 50 ரூபா. ஒரு நாள் லேட்டாக வந்து 50 ரூபான்னு. ஆனால் போன செமஸ்டரில் கத்திரிக்கு இருவியில் ஒரு நாள் கூட கரெக்டாக லேட்டாக போனதே கிடையாது. இதில் என்ன ஒரு ஃப்ராட் நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா,
லேட்டாக போனவன் ஒருத்தி அவன் பேரை எழுதாமல் ஏஞ்சல் பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ எப்படி பறக்குங்க, எப்படிலாம் நடக்குது பாருங்க தேசத்தில், நாட்டில். தான் பேர் எழுதணும், லேட்டாக வந்து 9:10 வரணும்னா நான் 9:20 வந்தேன்னு சொல்லி எழுதிட்டு அவள் பேர் எழுதிட்டா, ஏஞ்சல் பேர் எழுதிட்டான். அப்போது நம்மளை ஃபைன் கட்ட வைக்கிறான். நான் சொல்கிற காரியத்தை கவனிங்க. நான் லேட்டாக போனால் என்னுடைய கல்லூரிக்கு நான் என்ன செய்யணும், லேட் ஃபீஸை அந்த 6 மாதத்துக்கு கடைசியில் டியூ ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் அந்த லேட்டாக போனதில் இத்தனை ரூபான்னு சொல்லி அதுக்கு கேட்டோம். ஒரு நாளைக்கு 50 ரூபா, 5 நிமிஷம் லேட்டாக போனால் 50 ரூபா, 1 மணி நேரம் லேட்டாக போனால் 50 ரூபா. 50 ரூபா கெட்டியாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ எழுதினாலும் இல்லை, ஆனால் கட்டியாச்சு, அது விட்டுருவோம். ஆனால் நான் சொல்கிற காரியத்தை பாருங்கள், ஒழுங்கும் கிரமமும். அல்ல, ஒரு செக்யூலியர் பிளேஸுக்கு ஒரு கற்றுக் கொடுக்குற கல்விக்கூடங்களை ஒரு நிர்வாகத்தில் இப்படி ஒரு காரியம் வச்சு அந்த காரியத்தில் அவங்க கரெக்டாக வசூல் பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஒழுங்கிரமத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் தானே, உண்மைதான். ஆனால் ஒரு நாளில் அவர் இன்னைக்கு பரிந்து பேசுகிற நமக்கு நியாயாதிபதியாக ஒரு நாள் உட்காந்துட்டார், ஜட்ஜாக உட்காந்துட்டார்னா அதுக்கடுத்து நமக்கு பரிந்து பேச மாட்டார். அதுக்கடுத்து அவர் ஜட்ஜாக இருந்து நியாயம்தான் தீர்ப்பார். அந்த காலத்துக்கு முன்னாடி பரிந்து பேசுகிற காலத்தில் நம்ம மனம் திரும்பி வாழ்ந்துடும். பொல்லாப்பு செஞ்சதுனால மீதியான் கையில் ஒப்படைச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். நான் கடந்த நாட்டில் தியானித்து திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். தாவீது தப்பு பண்ண உண்மை, ஆனால் ஒத்துக்கிட்டான், மன்னிப்பு கேட்டு அழுதுட்டான், உண்மை, மன்னிக்கப்பட்டுட்டான். ஆனால் அவன் செஞ்ச காரியத்துக்கு 4 மடங்கு அனுபவிச்சான். தியானிச்சோமா? நீதி சரி கட்டுகிறவர் அவன் வாயில தான் சொன்னான், 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும். அவனை தாவீது குடும்பத்தை 4 கொலை, 4 சாவு, தாவீது இருந்து நொறுங்கி போயிட்டு. அப்போ எப்படி இருந்திருக்கும், உரியாவுடைய மரணம் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்த்துப்பான்ல. ஒரு மரணத்துக்கு 4 மரணம் சந்திச்சான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. பொல்லாப்பு செய்ததுனால கர்த்தர் எங்கே ஒப்பு கொடுத்துறாரு, மீதியான்களை ஒப்பு கொடுத்துறாரு. இப்போ எங்கே போயிருக்கிறாங்க, கட்டாத வீட்டில் குடியிருக்க வேண்டிய ஜனங்கள், நடாத நாற்றுகளில் வருகிற கனிகளை அனுபவிக்க வேண்டிய ஜனங்கள் இப்போ எங்கே போயிருக்கிறாங்க, கெபிகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் அடைக்கலங்களாக்கி, அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களாக்கி கொண்டு. நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டில் எப்படி படுத்திருப்பாங்க. ஒரு வசனம் இருக்குது, தாவீதை போல கட்டில் மேல் படுத்து தம்புர் எடுத்து வாசித்து சூப்பராக என்ன மரக்கட்டில் வேணுமோ அந்த மரக்கட்டில் செஞ்சு, எந்த பெட்டு வேணுமோ பெட்டை வாங்கி படுத்து தாவீதை போல் கிண்ணறத்தை வாசித்துட்டு நைட்டு படுக்கும்போது சந்தோஷம் பாடி படுத்தவன் இன்றைக்கி எங்கே இருக்கிறான் சொல்லுங்கள்? குகையில் என்ன இருக்கும், கட்டிலாக இருக்கும். சிங்கம் போய் தங்குற இடத்துலையும், நரி போய் தங்குற இடத்துலையும், ஆந்தைகள் குடிக்கிற இடத்துலையும் இவன் போய் தங்கி இருக்கிறான். எப்படி இருக்கும் தாளம்? நல்லா சொல்லுங்க. அந்த இடம் எப்படி இருக்கும்? கரடு முரடாக இருக்கும். நேற்று ராத்திரி நல்லா படுத்தவன் இன்னைக்கு கோயிலுக்குள்ள போய் படுத்திருக்கான். தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கை. ஒரு நாளில் கர்த்தர் தலைகளாய் மாற்ற வல்லவர். ஸ்தோத்திரம். பொல்லாப்பு எண்ணத்திலையும் செயலிலும் இருக்கவே கூடாது. அதுவும் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார்கள், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்படை செய்தார்கள் போட்டிருக்கு. அப்போ தேவ சமூகத்தில் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, 2ஆம் வசனம் போட்டிருக்கு அடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் மீதியானியர் கையில் தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் மீதியானியர் வருவாங்க, மீதியானியரோடு சேர்ந்து அமலேக்கியர் வருவாங்க, அமலேக்கியரோடு சேர்ந்து கிழக்கத்திய புத்திரர் வருவாங்க. இவங்களாம் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? விளைஞ்சிருக்கிற வெள்ளாமையை பூரா அறுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து வெள்ளாமை கெடுத்து போட்டுருவாங்க. அடுத்து விளைஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பயிர்கள், அதை பூரா நாசப்படுத்திட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நினைச்சிருவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து திங்கின ஆடு இருக்காது. படுக்கிறதுக்கு இடத்துல எப்படி ஆடு அடிச்சு திம்பான்? தேவசமுதர் காத்துக்கு எப்படி? இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பலனோடு கூட ஒரு மனுஷன் தான், அவன் தான் கிதியோன். அல்லேலூயா. இந்த கிதியோனுக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு பாருங்க. அந்த பலத்தோட அவன் என்ன செய்யறது தெரியுமா? தன்னுடைய வயலில் விளைஞ்ச கோதுமையை அறுத்துட்டு வந்து தன்னுடைய ஆலை பக்கத்தில் அதை கதிர் போரடிக்கிறான். போரடித்து கோதுமையை போரடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் என்ன செய்கிறான்? களஞ்சியத்தில் ஆலையை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்
இந்த ஜனங்களுடைய முறையீடுதலை கேட்டார். முதல்ல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அதுக்கடுத்து அவரே தம்முடைய தூதனானவரை அனுப்பினார். அது இயேசுதான். கர்த்தரை அனுப்பினார். கர்த்தர் வந்தார். இப்போது இவங்க அப்பாவுடைய களத்து பக்கத்தில் உட்காந்துட்டு கீதியோன்ட்ட பேசுகிறார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கீதியோன் பழைய கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன கதை சொல்கிறான்? அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் கர்த்தருக்கே கதை சொல்கிறான் பாருங்க. சொல்கிறது சரிதான். ஆனால் நடந்துக்கிட்டது இவன் ஒரு வேலை எப்படி தானே தெரியாது. இவனுடைய காலத்து இவனுடைய பிதாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஏன்னா பின்னாடியே வாசிக்கிறோம். உங்கள் அப்பாவே என்ன வச்சுருந்தான்? பாகால் தோப்பு வச்சுருந்தான். ஆனால் தோப்பு வச்சு மகன்கிட்ட வந்து கருத்து பேசிக்கிட்டு இருக்காரு. மகன் பெரிய பெருமையாக பேசுகிறான். அங்கேருந்து கொண்டு வந்தாங்க, ஈத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சாங்க. அந்த அற்புத அதிசயங்களை இப்போ இல்லையே. ஏன் இல்லை? சேட்டை செஞ்சால் இருக்குமா அற்புதம்? தப்பு பண்ணால் இன்னும் அற்புதம் செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் உன்னை காப்பாற்றிருக்கு? இன்னும் செய்ய மாட்டார். கத்திரிசன் காத்துக்கு தேவைப்பட்டு நல்ல கவனமாக இருக்கும். ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்தலத்தில் கொண்டு வச்சிட்டார்னா அந்த ஸ்தலத்தில் நீ உட்கார்ந்த பிற்பாடு நீ தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பு செஞ்சிடாத. ஒழுங்கையும் கிரமத்தை விட்டு விடாத. தேவனுடைய பார்வையில் நீ பயபக்தியோடு நட. அன்னைக்கு செஞ்ச அற்புதத்தை இன்னைக்கு செய்வார். ஏன் இன்னைக்கு அற்புதம் செய்யலை? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டார்? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் ஒதுங்கி நிற்கிறார்? இன்னைக்கு நான் பொல்லாப்பு அவருடைய பார்வையில் செஞ்சதுனால என்னை விட்டு ஒதுங்கிட்டார், என்னை ஒப்பு கொடுத்துட்டார். சரி, இப்போது முறையிட்டாங்கல்ல, முறையிடும் பொழுது எப்போவுமே கர்த்தர் கூக்குரலை கேட்கிறவர். அல்லேலூயா. இவர் இரக்கமுள்ள தேவன். பார்த்தீங்களா? எப்போ அப்படி சொல்லி கூப்பிட்டா போதும், உடனே என்னப்பா செய்யணும் வந்துடுவார். அல்லேலூயா. தப்பு தான், மேலும் மேலும் தப்பு தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் கூட கூப்பிட்டாச்சுன்னா போதும், அப்படியே இறங்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்போ கொஞ்ச நாள் கூப்பிடக்கூட இல்லாமல் இருந்திருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் விட்டுட்டார். இப்போ கூப்பிட ஆரம்பித்தாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 6ஆம் வசனத்தில் இப்போ கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அதுக்கடுத்து அவரே வர்றாரு. இப்போ கிதியோன்ட்ட பேசுகிறார். கிதியோன் பதிலுக்கு பதில் பேசுகிறான். இப்போ ஆண்டவர் நீ பேசிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வரார். இப்போ 14ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலனா, இந்த சூழ்நிலையில் நீ பயப்படாமல் உன் வயல் நிலத்தை காத்துக்கிறே. பார்த்தியா, உனக்கு இருக்கு இந்த பலன். நீ பயப்படாமல் உனக்கு இருக்கிற பலத்தோடு ஓ கோதுமை மணியை காத்துக்கொண்ட இந்த பலத்தோட நீ போ, நீ இந்த தேசத்துடைய அனைத்து கோதுமை மணிகளையும் காத்துக்கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லும். ஒரு விதத்தில் அவனுடைய கோதுமை என்பது சாப்பிட்ற கோதுமை. ஆமென். அதுக்கடுத்து தேசத்தின் கோதுமை எல்லாம் அதுவும் சாப்பிட்ற கோதுமை. ஆவிக்குரிய அர்த்தமாக ஆமோஸ் 9:9 பார்த்தோம்னா, ஒரு கோதுமை மணியாவது நிலத்திலே விழுந்து விடுவதில்லை. அல்லேலூயா. அதே அர்த்தம் ஆத்துமாக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். போட்டிருக்கா 9:9 போட்டிருக்கா இல்லையோ? அதான் சொன்னோம். ஆமாஸ் 9:9 ஒரு கோதுமை மணியும். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு இஸ்ரவேலனும் செத்து போவது கிடையாது, மடிந்து போவது இல்லை. அப்போ இன்னைக்கு ஓ கோதுமையை காத்துக்கொண்ட, ஓ கோதுமை மணியை காத்துக்கொண்ட, ஓ குடும்பத்துக்கு போசிக்கிற வச்சுக்கிட்ட, நான் உன்னை அனுப்புறதுனால நீ போ, நீ இந்த தேசத்துடைய அனைத்து கோதுமைகளையும் காத்துக்கொள்வாய். அல்லேலூயா. அடுத்து 2வதாக இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலும் பாதுகாத்து கொள்ளுவாய். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தர் இவன்கிட்ட இருக்கிற பலத்தோட இவர் தம்முடைய வார்த்தையை தந்து இவனை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? பலன் வரும். கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு நமக்கு என்ன வரும்? பலன் வரும். ஆமென். கர்த்தருக்கு சொல்றோம். இந்த வார்த்தையில் வசனம் சொல்கிறது,
பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 வசனத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நான் சொல்ல போகிற காரியம் ராஜாவுடைய காரியம். என்ன போட்டிருக்கு? 8 நாளில் ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இங்கே ராஜா கிதியோன்ட்ட பேசுகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அல்லேலூயா. have not sent I thee. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் தான் உன்னை அனுப்புகிறேன். இந்த வார்த்தை என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் தான் இவனை பலப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் எங்கே உண்டோ அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்கே அதிகாரம் உண்டு. இங்கே அதிகாரம் எங்கேருந்து புறப்படுது? கர்த்தருக்கு அதிகாரம் புறப்படுது, வார்த்தை புறப்படுது. இந்த அதிகாரம் இப்போ கிதியோனுக்கு கிடைச்சிருச்சு. கிதியோனுக்கு கிடைச்ச அதிகாரம் தான் இவனை பலப்படுத்தினது. இந்த அதிகாரம் தான் இந்த கிதியோனை மீதியானி கையிலிருந்து இஸ்ரவேலை தப்புவிக்க செய்து இந்த இஸ்ரவேலின் அனைத்து கோதுமைகளையும் அல்லது அனைத்து ஜனங்களையும் பாதுகாத்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவசமூகத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க. இவனுக்கு இருக்கிறது தன்னுடைய கோதுமை பாதுகாக்கிறதுக்கான பலன் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதிகாரத்தை கொடுத்து நீ இஸ்ரவேல் அனைத்து கோதுமையிலையும் நீ பாதுகாத்துக் கொள்ளுவாய். ஆமென். காரியங்கள் இதுவரைக்கும் வழங்கியிருக்கா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவசம் காத்துருக்கு. தேவ பிள்ளைகள், இந்த அண்ணன் தம்பிகளை தனித்தனியாக உட்காருங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் தனித்தனியாக உட்காரலையா? அண்ணன் தம்பிகள்ரா 2 பேரும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தனியாக உட்காந்து. அல்லேலூயா. தேவசமத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, இந்த அதிகாரம் பெற்றுக்கொண்ட இந்த கிதியோன் பலன் அடைந்து இவை என்ன செஞ்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுக்கடுத்து ஆண்டவர் சில ப்ரிப்பரேஷன் கொடுக்குறார், சில ஆயத்தத்தை செய்ய வைக்கிறார். இப்போ செஞ்சாச்சு, இப்போ யுத்தத்துக்கு போயாச்சு. வெறும் 300 பேர் தான். எத்தனையோ பேர் வந்தாங்க, ஏறத்தாழ 30,000 பேருக்கு எல்லாம் வந்தாங்க. இப்போது வெறும் 300 பேரை வச்சு ஆண்டவர் சொல்லும்போது கிதியோனை பார்த்து சொன்னார், ஒருவனை முறியடிக்கிற போல சொன்னார். வசதி வாசிக்கலாமா? ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். 6:16 கேட்டீங்களா? இப்போ 300 பேர் கூட தேவைப்படாது. அடுத்து ஆண்டவர் நினைச்சார் கிதியோன் கூட தேவைப்படாது. அல்லேலூயா. விளைக்கிறீங்களா? அவ என்னை கொண்டு செய்ய முடியும், நான் இல்லாமலும் செய்ய முடியும். ஆனால் அவருடைய ஜனத்தை வச்சு அவர் செஞ்சு தம்முடைய ஜனங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் செய்ய. முதல்ல என்கிட்ட கொஞ்சம் பலன் இருக்குது, இந்த பலத்தை வச்சு நான் என்ன செய்ய போராடுறேன். ஆனால் கிறிஸ்து என்னை பலப்படுத்தும் பொழுது நான் என்ன செய்ய, ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நான் பலனை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இது கிறிஸ்துவ என்னை பலப்படுத்தினால மாத்திரம் தான் முடியும். சரி, அடுத்து பாருங்கள். 300 பேரை வச்சு பெரிய ஒரு யுத்தத்தில் வெற்றி கிடைக்குது. 300 பேர் யுத்தமே செய்யாமல் வெற்றி கிடைச்சிட்டு. சரி, ஓகே. இப்போ என்ன செய்யணும்னா, மீதியானி ராஜாக்கள் சேபாவும் சல்முனாவும் என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய படையை வச்சுட்டேவும் பயந்து போய் ஓடிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீதி இருந்தார்கள். எத்தனை பேர் மீந்திருக்காங்க சொல்லுங்க? பாதி 15,000 15,000 மாத்திரம் தான் மீந்திருந்தாங்க. ஓகேயா? செத்தவங்க எத்தனை பேர் பாருங்க? 120,000 பேர் விழுந்தபடியால். எல்லாரும் கவனிங்க, இந்த புள்ளி வரத்தை நம்ம வாசித்திருக்கோம். ஆனால் இதை தியானிக்கிறோம். 300 பேரை வச்சு ஏற்கனவே ஒரு யுத்தத்தில் செத்தாங்க, எக்கச்சக்கமான பேர் செத்துட்டாங்க.
அதுக்கடுத்து 300 பேரை வச்சு கர்த்தர் 120,000 பேர் முறியடிச்சிருக்கிறார். 15,000 பேர் கர்கோரில் என்ன செஞ்சாங்க? அவங்க இருந்துட்டாங்க. இப்போ சேவாவும் சல்முனாவும் என்ன செஞ்சாங்க? தப்பிச்சு ஓட்டமாக அவங்க 2 ராஜாக்கள் 2 ஓட்டமாக ஓடி தப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அது அதிகாரம். இந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டவன் கிதியோன். கிதியோன் கூட 300 பேர். இந்த 300 பேரை வச்சு கர்த்தர் 120,000 பேர் அடிச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய அடின்னு பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருகிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவசமுத்திரம் இந்த வார்த்தை இந்த அதிகாரம் வந்த மாத்திரத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கிதியோன் அவ்வளவு பலமாக என்ன செய்யறா யுத்தத்தை நடப்பிக்கிறான். சளைச்சு போகல. போகிற வழியில் பசி ஆயிட்டு. கவனிங்க, பசியானா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்து இருக்கிறார்கள். நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன். இப்படி கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, என்னுடைய ஜனங்களும் கொஞ்சம் சாப்பாடு பசியாக இருக்கிறாங்க கொடுங்கன்னு கேட்டால் சுக்கோத்து மனுஷன் நினைச்சிருக்கணும், கொடுத்துருக்கணும். அவங்க பதில் சொல்கிறாங்க, சேவாவும் கையும் சல்முனாவும் கையும் உன் கை கீழே அடங்கிருச்சா நாங்கள் சாப்பாடு கொடுக்குறதுக்கு அப்படி சொல்லி நினைச்சிடானே. ரொம்ப என்னவோ அது பேச்சுக்கு பேர் என்ன சொல்லலாம், ஒரு வித்தியாசமாக பேசுகிறானுங்க, தோரணையாக பேசுகிறானுங்க. சேபா சல்முனா கை உன் கைவசமாயிட்டோ என்று அவங்க பந்தாவா தோரணையாக பேசுகிறானுங்க. அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சில்களாலும் கிழித்து விடு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மைண்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சிங்க. முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொன்னான். சரி, அடுத்து கொஞ்சம் தூரம் போய் பெனுவேல் ஊருக்கு போகிறான். பெனுவேல்ன்ற ஒரு கிராமத்துக்கு போகிறான். அந்த ஊருக்கு போய் ஊர் அடுத்து அந்தபடியே கேட்டான், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, என்னுடைய இருக்க 300 பேருக்கு கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சுக்கோத்தின் மனுஷர் பிரதித்தரம் சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன். பெனுவேல் பெரிய கோபுரம் உள்ள நகரம், அதை இடித்து போடுவேன்னு சொல்கிறான். இதையும் நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ தொடர்ந்து போனான், பசியோடு தான் போகிறான், சாப்பிடாம தான் போகிறாங்க. அல்லேலூயா. காரணம் தெரியுமா? ராஜாவின் வார்த்தை, ராஜாவின் வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை வந்தனால சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, சத்துருவை பின்தொடர்கிறார்கள். அல்லேலூயா. பின்தொடர்ந்து போய் சேபாவின் சல்முனாவை என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, உயிரோடு பிடிச்சிட்டாங்க. இப்போ வசனத்தை வாசிக்க போகிறோம். அதே 8ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 18ஆம் வசனத்தில் பிடிச்சிட்டாங்க. இப்போது 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பிடித்து கொடுத்தான். வந்து இங்கே இருக்கிறார்கள். கண்ணில் பாரு. இப்போ நீங்கள் வசனத்தை 4:13 ஞாபகம் பண்ணி பாருங்க. பிலிப்பியர் 4:13 ஞாபகம் பண்ணி பாருங்க. இவனுக்கு என்ன சொன்னானுங்க? 7ஆம் வசனத்தில் என்ன சொன்னானுங்க? உன் கை 6ஆம் வசனம் என்ன சொன்னாங்க? 8:6 உன் கைவசமாயிட்டோன்னு சொன்னானுங்கள்ல. இப்போது நிந்தித்து சொன்ன சேவாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னான். 4:13 பிலிப்பியர் என்ன சொல்லிச்சு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவில் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 பேர் கையும் உன் கைவசமான்னு சொல்லி கேட்டீங்கள, 2 பேருக்கா பார்த்துக்கோ. அங்கே ஒருத்தரை பிடிச்சி 70 மூப்பருடைய பேர்களை எழுதி வாங்கி, அந்த ஊருக்காரில் பெரிய பெரிய ஆட்கள் பேர்களை எழுதி வாங்கி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சலையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னா 7ஆம் வசனத்தில்? வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொன்னான். நிறைவேற்றிட்டானா? அல்லேலூயா. யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கான், சாப்பாடு கேட்டால் கொடுக்கல. அந்த நேரத்திலும் கிறிஸ்துக்குள்ள ஒரு சவால் விட்டு போகிறான். அந்த சவாலையும் நிறைவேற்றான். பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எவனாவது எழும்புனா கர்த்தருடைய நாமத்தினால நாம் சவால் விட்டோம்னா அந்த சவாலையும் கர்த்தர் நினைத்து பார்த்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்.
பலப்படுத்துறதுக்கு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுறார். கிதியோன்ட்ட சொன்ன எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு வர்றார். அடுத்த வசனத்தை வாசிக்க போகிற பெனிவேல் கோபுரத்தை இடித்து அவர் மனுஷரை கொன்று போட்டான். நீங்களும் சுக்கோத்துக்காரங்க மாதிரி பேசுனீங்க இல்லை? இங்கே பாருங்க, என்கிட்ட யார் இருக்கா? சேபாவும் இருக்கிறாங்களா? கோபுரத்தை இடித்து போட்டு அங்கே இருக்க மனுஷரை கொன்று போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசமர் காத்துக்கு தேவ பிள்ளைகள், ஒன்றிலும் குறைவில்லாமல் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய பார்வையில் சீராய் நடக்கணும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனங்கள் சொல்லப்படுகிறது. நாம் எப்படி நடக்கணும்னா சீராய் நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் நாம் முறையிட்டால் போதுங்க. அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கவலைப்பட்டு ஒடுங்கி படுத்துக்கிறோம். என் பலவீனன், எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எனக்கு ஜெபிக்க முடியல. நோ, பலவீனத்தின் மத்தியிலும் ஜெபிக்கணும். போராட்ட நேரத்தில் போராடி ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. அந்த யாக்கோபு நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி பாருங்க. அவங்க அண்ணன் வர்றான், 400 பேர் வரோம், 400 கூட்டு வரான்னு சொல்ல மாத்திரத்தில் பயந்து போய் என்ன செஞ்சான், இப்போது ஓடி ஒளியிருக்க அவனுக்கு இடம் இல்லை, தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ போராடியே ஆகணும். எங்கே போய் போராட, யார்கிட்ட போய் போராட? இப்போ தாங்க ஜபம், உண்மையான ஜபம் எடுக்கிறோம். இது வரைக்கும் அவர் பேசுவார், அப்படி ஆண்டவரே சேர்ந்து போவார் இவர். ஆனால் இப்போ தான் உண்மையாக ஜெபிக்கிறான். எனக்கு வாக்கு பண்ணீங்களா ஆண்டவரே, உன் தகப்பனி தேசத்துக்கு போன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, காப்பாற்றுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, பழியை பெருக பண்ணுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்போ என் சகோதரருக்கு நான் பயப்படுறேன், வர்றான், காப்பாற்றுங்க. அல்லேலூயா. அந்த உண்மையை உள்ளத்தை திறந்து சொல்கிறான். கர்த்தர் ஏற்கனவே எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஏசா எப்படி வந்தானே தெரியாது, எதுக்காக 400 கூட வந்தாலும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சத்துருக்களும் சமாதானமாகும்படி தண்டி ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமுதிரம் காத்துக்கு தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பார்வையில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பொல்லாப்பு செஞ்சிருவே கூடா. ஸ்தோத்திரம். இப்போது முறையிடுகிற ஒரு கூட்டம் பழைய ஏற்பாட்டில் இன்னுமா மோசையின் காலத்தில் முறையிடுகிற கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கிடைச்ச சமயத்தில் கொஞ்சம் நேரம் என்ன சொன்னால், அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்களாம், யெகோவா தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இப்போ கர்த்தர் என்ன செஞ்சார் சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிதியோன்ட்ட என்ன சொன்னார்? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இப்போ கிதியோன் என்ன செய்கிற ஆண்டவர் இங்கே இருந்து அனுப்புகிறார், சென்ட் பண்ணுறார், போன்றார். ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு கர்த்தர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. அனுப்புவேன் வா அப்படின்னா இப்போ அவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக முறை என்னச்சிட்டான் மோசே, மறுதளிச்சுக்கிட்டே இருக்கான், முடியாது. காரணம் என்னது? அவனுக்குள்ள இருக்கிற பயம். என்ன பயம்? என்ன பயம்? அரண்மனையில் வசிக்கிறான். அவங்க அம்மா 5 வயசு வரைக்கும் வளர்த்தாங்கல்ல, அதை பால்குடி மறக்கிற வரைக்கும் வளர்த்தாங்கல்ல. அந்த காலத்தில் அவங்க அம்மா நினச்சிட்டாங்க, பால் ஊட்டுறதை சேர்த்து சத்தியத்தையும் ஊட்டிட்டாங்க. இவன் சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறான், தாய்ப்பாலில் வளர்ந்துருக்கிறான். அதனால் இந்த எய்த்து என்னுடைய நாடு கிடையாது, எய்த்தின் அரண்மனை என்னுடைய வீடு கிடையாது, எய்த்து என்பது என்னுடையது கிடையாது. எனக்கு ஒரு தேசம் உண்டு, ஆனால் இது கிடையாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு தேவன் உண்டு, அது இங்கே பேர்மோன் கும்பிடுற இந்த அந்நிய தேவர்கள் கிடையாது. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என்னுடைய ஜனம் ஒன்று உண்டு, நான் எய்த்தின் அல்ல. இப்படி வளர்த்துட்டாங்க.
அல்லேலூயா. அதனால பார்த்தீங்கன்னா வாலிபன் ஆகிட்டு வெளியே போனால் அங்கே ஒரு எகிப்தியனும் அங்கே ஒரு இஸ்ரவேலனும் 2 பேரும் சண்டை பண்ணுறாங்க. இவன் என்ன செஞ்சிட்டான், அவனுக்கு இருக்கிற பலத்தில், அரண்மனையில் வளர்ந்தவன்ல, அவனுக்கு இருக்கிற பலத்தில் எகிப்தியனை கொண்டு போட்டு மண்ணுக்குள்ள பதிச்சிட்டான். இஸ்ரவேலை சரி சரி நீ வீட்டுக்கு போ, யார்கிட்ட சொல்லிடான்னா அவன் ஓடி போய் ஊரெல்லாம் பரப்பி விட்டுட்டான். அரண்மனை இருக்க மோசை வந்து என்னை காப்பாற்றிட்டான், எனக்கு எதிர்த்து நின்று எகிப்தியனை கொண்டு போட்டான், ஊரெல்லாம் பரப்பி விட்டான். இன்னொரு நாள் 2 பேர், அவன் 2 பேரும் இஸ்ரவேலர் சண்டை போட்டுக்கு அவன்கிட்ட போனான். விலைக்கு விட போன கொடுமைக்கு அநியாயம் என்ன செஞ்சிட்டான், ஏன் நீ அன்னைக்கு அந்த எகிப்தியனை கொண்டது போல இன்றைக்கி என்னை கொல்ல பார்க்குறியா? வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் நம்ம செஞ்சது தப்பு அப்படி சொல்லி அவனுக்கு பயம் பிடிச்சிட்டு, இப்போ இந்த மேட்டெல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இந்த எகிப்தியனை கொண்டான் பார்த்தீங்களா? அது எதனால் கொண்டான்? அவனுக்கு இருக்கிற வைராக்கியம், இஸ்ரவேலர் குறித்தான விடுதலை, சுயத்தின்படி எழுந்து ஒரு விடுதலை கொடுக்கணும் வைராக்கியம். ஒரு கிதியோனுக்கு தண்ணி கோதுமை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருந்துச்சு பார்த்தீங்களா? தண்ணி கோதுமை பார்க்கணும் ஒரு தைரியம் இருந்துச்சு பார்த்தீங்களா? தண்ணி கோதுமை பார்க்கணும் ஒரு பலன் இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மோசைக்கு தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய சகோதரி பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தில் என்ன செஞ்சுட்டான், எகிப்தியனை கொண்டு போட்டான். இந்த பலன் இன்னும் கிறிஸ்து இவனை பலப்படுத்துகிறார். இதுதான் அனுப்புவேன் வா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் இந்த மோசையை பலப்படுத்துகிறார். மோசைக்கு உள்ளூர் அவனுக்கு என்ன உண்டு தெரியுமா? உள்ள முழுக்க என்ன உண்டு தெரியுமா? அழைப்பு ஏற்றுக்கு நடக்கணும். ஆனால் இவனுக்கு பார்வோனை நினச்சா, எகிப்தை நினச்சா, பார்வோனை அரண்மனை நினச்சா, ஏன்னா அரண்மனைக்கு தான் போகணும். முடியாதுன்றான். கர்த்தர் அநேக விளக்கங்கள் சொல்கிறார், அநேக காரியங்கள் சொல்கிறார், என்னென்னமோ சொல்கிறான். எனக்கு வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயி மந்தனாவு, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கோபத்தில் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். இப்போ பேசுகிற பாருங்க, 4:11 பேசுகிறாரு. கர்த்தர் அவனை நோக்கி, ஊமையையும் செவிடனையும் பார்வையுடனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வான்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்றாரு? போன்னு சொல்றார். எங்க இதெல்லாம் வாசிக்கிறோம்? இல்லை, ஒருத்தர் வாம்பாரு, அடுத்து அவனை போன்னு சொல்லுவார். ஆபிரகாம். ஹல்லேலூயா. அங்கே ஊர் என்கிற கல்தீர் தேசத்தில் இருக்கும்போது வான்னு சொன்னார். அவன் என்ன சொன்னார்? சீரிய தேசத்தில் 6 நாளும் தங்கிட்டான். இப்போது வான்னு சொன்ன ஆண்டவர் போன்றார். நல்லா கவனிங்க, வான்ற நல்ல ஒரு அழைப்பு, அவர்கிட்ட போகிறது. இப்போ போன்னு சொன்னால் செய்யறதுக்கு நீ செய்யாட்டா நீ போ, தள்ளி விடுறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவனை தனியாக விடவே இல்லை. எனக்கு முன்பாக உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திடப்படுறான். சரின்ட்டு மாமனாட்ட போய் பெர்மிஷன் கேட்டு என்னச்சிட்டான், பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆரோனை சந்திச்சிட்டான், அரண்மனைக்கு போயிட்டான். அரண்மனைக்கு போயிட்டு சில காரியம் செஞ்சான். இப்போது 11 காரியம் செய்கிறான். 11 காரியத்தில் முதல் 3 காரியம் சத்துருவும் செய்கிறான். என்னென்னது? கோலை போட்டதுமே 10 வாதையில் முதல் தண்ணி, அதுக்கு முதலையும் கோலை என்ன செய்கிறான், தரையில் போட்டோமே அது என்ன செய்யுது, பாவம் மாதிரி. இப்போ சத்துருக்களும் அல்லது மந்திரவாதி என்ன செய்கிறாங்க, என்ன செஞ்சாங்க, அவங்களும் கோல்களை போட்டாங்க, அது என்ன செஞ்சிருச்சு, பாவம் மாறிச்சு. அப்போது என் நாட்கள் உன்னைய உன் தெய்வத்துக்கு குறைச்சாட்களா அப்படி சொல்லிச்சுறான். பார்வான் தெம்பா இருக்கிறான். அடுத்து தண்ணீரை என்ன செய்கிறான், மோசை என்ன செய்கிறான், தண்ணீரை ரத்தமாக மாற்றுறான். இப்போது மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க, தண்ணீரை ரத்தமாக மாற்றுறாங்க. அதாவது 7:11, அடுத்து 7:22, அடுத்து 3வது காரியமாக அல்லது வாதையில் 2வது காரியமாக
தவளைகளை வர வைக்கிறான். இப்போது 8:7 மந்திரவாதிகள் தங்கள் மந்திரத்தில் அப்படி செய்து எகிப்து தேசத்தில் தவளைகளை வரப்படினார்கள். எத்தனை காரியம் மந்திரவாதிகள் தொடர்ந்து செய்கிறாங்க? கோல், தண்ணீர், தவளை 3 காரியம் செஞ்சுட்டாங்க. அடுத்து 4வது காரியம், இவங்க புழுதி எடுத்து போடுறாங்க, கோலை தரல அடிக்கிறாங்க. அது என்ன செய்யனா எகிப்து தேசம் எங்கே நினைச்சிருச்சு? பேனாய் போயிட்டு. இப்போது 18 வசனம் வாசி, 8:18. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல். இப்போ வல்லமை அதிகரிக்கிறத மந்திரவாதிகள் கண்டுபிடித்து விட்டார். இப்போ வசனத்தை வாசிக்கும்போது 18 வசனம் வாசிக்கிறோம். அதில் மந்திரம் கொஞ்சம் பாருங்க. தங்கள் மந்திரத்தினால் பெண்களை பிரிக்கும்படி பிரயத்தனம் பண்ணினார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. இந்த பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. இங்கே மந்திரவாதி மேலே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனிதர் மேலே மிருக ஜீவன் மேலே பேன் வந்துருச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம கடந்து வாசிப்போம். வாசிக்கும்போது இப்போது ஆண்டவர் என்ன செய்யனா, கொஞ்சம் சாம்பல் அள்ளிக்கோ, அதை எகிப்து தேசத்தில் தூவி விடுன்றார். இப்போ தூவி விட்ட மாத்திரத்தில் அது எங்கும் எல்லாருமே என்னச்சுன்னா பொக்களங்களாக வரும், புண்ணு வரும்ன்றார். இப்போது 9 வாசிப்போம். 9:9 வாசிப்போம். அப்படியே அவர்கள் சூளையில் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் பேனை கொண்டு வரதுக்கு பிரயத்தனம் பண்ணாங்க, முடியாமல் போயிட்டு இப்போது சைலண்ட் ஆகிட்டானுங்க. அதுக்கடுத்து கொப்பளங்கள் வரும்போது மந்திரவாதிகள் மேல் கொப்பளங்கள் வந்துடுச்சு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அரண்மனைக்குள்ளே பார்வுன்றதுனால அரண்மனையில் இருக்கிற பார்வோனில் அந்த கொப்பளம் வந்திருக்காது போல, அவங்கள தூசிப்படாதுன்னு. இது என்னுடைய அனுமானம், இது உண்மையான தெரியல. வெரி குட். அதுக்கடுத்து நம்ம கடந்து போவோம். கடைசி வாதை ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? என்ன வாதை? தலைப்பிள்ளை சாங்கம். அது ஒரு வீடு விட்டு வைக்கலை, பார்வோன் வீடு விட்டு வைக்கலை. அங்கே பார்வோனுடைய தலைப்பிள்ளையும் செத்து போனான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் இருந்ததுக்கடுத்து பிள்ளை பெறுன்னு சொல்கிறாங்க. அது சரித்திரமானு தெரியல. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம தேவசமர் காத்திருக்கிறோம், ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. காத்திருக்கிறோம். எவன் முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கினானோ ஆனவனுக்கு கொஞ்சம் பலம் இருந்துச்சு. கொஞ்சம் பலம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அவனை கர்த்தர் பலப்படுத்தினதுனால இப்போ எல்லாவற்றையும் செய்யானுக்கு பலன் கிடச்சிட்டு. அல்லேலூயா. ஒருத்தனை விட்டு வைக்கலை, எல்லார் மேலேயும் கர்த்தருடைய வார்த்தை மோசைக்கு வந்தது. இந்த வார்த்தை அதிகாரம் உடையது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தின மோசே எல்லாரையும் கர்த்தருடைய பலத்தினால நியாயம் செய்து தம் ஜனங்களை எய்த்து விட்டு புறப்பட கர்த்தர் இந்த மோசையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருக்க தேவ பிள்ளையில் இன்னும் இந்த மோசைக்கு நம்ம அநேக காரியங்கள் நம்ம தியானிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம முடிக்க போகிறோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த முறையிடுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. எப்போ முறையிடுவாங்க? உபத்திரவம், நெருக்கம், பாடுகள், அப்போ தான் நினைச்சுவாங்க முறையிடுவாங்க. தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், உண்மையிலேயே ஜெபம் என்பது நெருக்கத்துக்கு மட்டும் ஜெபம் கிடையாது, நெருக்கத்திலும் ஜெபிக்கணும். அநேகர் என்ன செஞ்சுறாங்கன்னா நெருக்கத்தில் ஜெபத்தை விட்டுடுறாங்க. ஏன் தெரியுமா? யார் என்னை காப்பாற்றுவார்? கர்த்தரை கைவிட்டுட்டாரு, கர்த்தரை இனிய மறந்துட்டாரு, யார் இனிய காப்பாற்றுவார்? அதனால தான் ஆண்டவர் நபார் எசேக்கியா கூட்டு போனார். எலும்புகளார்னு பள்ளத்தாக்கில் கொண்டு விட்டார்.
தீர்க்கதரிசி சொல்லு. அவர்கிட்ட கேட்குறாரு, எசேக்கியேல்கிட்ட கேட்குறாரு, இதெல்லாம் உயிரடையுமா? தேவரீருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அப்போ தீர்க்கதரிசி சொல்லு. சொல்ல 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 எங்கெங்கெல்லாம் இருந்தேலும் ஒன்று கூடுச்சு. அதுக்கு சதை, அதுக்கு நரம்பு, அதுக்கு தோல், கடைசியில் ஆவியும் கொடுத்துட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு சமுத்திர காத்துக்கு தேவப்பிள்ளையிலே, கர்த்தர் உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து சேனையை எழுப்ப செய்ய வல்லவர். அவர் பலப்படுத்துகிற பொழுது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆமென். அதனால நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பயந்து போய் ஒதுங்கிடக்கூடாது, பயந்து போய் ஸ்தம்பித்து நின்றக்கூடாது. கர்த்தர் என்கிட்ட பலன் இருந்தாலும் கூட என்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு அவர் நிச்சயம்னா சாதித்து செய்ய வல்லவர். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற ஒன்றும் இல்லாமல் ஒன்றை உருவாக்க வல்லவர். எதுவுமே இல்லைனாலும் கூட வானம் உண்டாக்கணும் பாரு, பூமி உண்டாக்கணும் பாரு, சூரியன் உண்டாக்கணும் பாரு, எதுவுமே இருக்காது, உண்டாக்க வல்லவர். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு பார்த்தியா? அந்த கொஞ்சம் பலனை வச்சு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் தாளந்து இருக்குது, அந்த தாளந்து என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்னு சொல்லி விசுவாசியை பலப்படுத்துவார். பயன்படுங்க, கர்த்தருக்காக எழும்புங்க. உங்களுக்கு படித்த கொஞ்சம் உத்தியோகத்தில், கொஞ்சம் வருமானத்தில், கொஞ்சம் இதில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆண்டு சொன்னார், உண்மையில் மனுஷனை பரிவுன்னு மாசிப்பாடு. நீங்கள் ஐயோ எனக்கு இருக்கிறது கொஞ்சம் தானே, எனக்கு வந்து கொஞ்சம் நினச்சி ஒதுங்கினீங்க, ஒதுங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதில் உண்மையாயிட்டீங்க, அந்த கொஞ்சத்தில் ஆர்டர் ஃபுல்ஃபில் ஆக்கிற பரிபூர்ணத்தை கொடுக்க உள்ளவராய். அல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த பகல் பொழுதிலும் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்காய் ஸ்தோத்திரம், பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து பலத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து வந்த பிள்ளைகளோடு என்னோடு எங்களோடு நீ இடைப்பட்டதுக்காக நன்றி. நாங்கள் முறையிடுகிற பொழுது நிச்சயமாய் பதில் தருகிறவர், நாங்கள் கூக்குரலிடும் பொழுது நிச்சயமாய் கேட்கிறவர். ஆண்டவரை எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, அதனால் எங்களை நாங்களே பாதுகாத்து பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய திட்டமோ எங்கள் தேசத்தையே எங்களை கொண்டு நீ பாதுகாக்க நீ திட்டம் வச்சுருக்கீங்க. ஆண்டவரை எங்களுக்கு கொஞ்சம் ஜபாவி, அந்த கொஞ்சம் ஜபாவி வச்சு எங்கள் தேசத்தில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறீங்க. ஆண்டவரை நாங்கள் கொஞ்சம் பேர் கூடுறோம், எங்களை வச்சு இந்த தேசத்தில் பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறீங்க. ஆண்டவரை எங்களுக்கு நாங்கள் கொஞ்ச நேரம் தான் கூடி ஜெபிக்கிறோம், இந்த ஜெபத்தை வச்சு தேசத்தை அசைக்க போகிறீங்க. ஆண்டவரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்குள்ள என்ன இருக்குதோ இதோட என்னை அனுப்புகிறவர் நீர் அல்லவா, உன்னை அனுப்புகிற நான் அல்லவான்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தோடு நாங்கள் புறப்பட்டு செல்ல உதவி செய்யும், அந்த அதிகாரத்தோடு நாங்கள் செயல்பட உதவி செய்யும். வார்த்தையிலே எங்களை நிரப்பி அனுப்புகிறதை விட நன்றி. ஒவ்வொரு இப்போதும் சந்தோஷமானதை நிரப்பி அதிகாரத்தோடு அனுப்புவோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கு சதாகாலம் நாம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.